ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 2 நாளாக ஒரே கல்யாண வீட்டு சாப்பாடு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாக்கெலாம் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு. அதனால் என் பொண்ணு சொன்னேன், ஏமா நாக்கெலாம் ரொம்ப சுண்ணாம்பு ஆகிட்டுது, மற்ற குழம்பு வைக்காத, நல்லா வாங்கி ருசியாக ரசம் புளிப்பு இருக்கணும். ரசம் வச்சு நல்லா தேங்காய் துவையல் அரைமான்னேன். அதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் துவையல் டபுள், பச்சை மிளகாய் ஒன்று, வத்தல் ஒன்று, 2 அரைச்சிருக்கேன். என்ன அரைச்சி வச்சு பிடிச்சில் வச்சுட்டேன், அதனால அப்படி தெரியுது. என்ன இது ரசத்தை ஊற்றி, ரசம்னா எப்படி ஊற்றணும், ஊற்றக்கூடாது, ரொம்ப மேலே வைக்கேன், இப்படி ஊற்றணும். கொழுக்க ரசத்தை ஊற்றி இது வைக்கிறதுக்கு ஓரத்தில் வச்சுருவோம். ரசம் ஊற்றி நல்லா குழச்சி அடிக்கக்கூடாது. இதில் என்னென்னா, இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டாச்சுன்னா ஜீரணமாகும், வாய்க்கு ஒரு ருசியை கொடுக்கும். நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு ரசத்தோட துவையல் அரைச்சி போட்டு பிணைச்சிக்கிடுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஜம்முன்னு இருப்பான். கருவாடு பொரிக்கலான்னு பார்த்தோம், கருவாடு திங்க விருப்பம் இல்லை. நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டு வைக்கலாம், அது பௌர்ணமி, அதனால் விருப்பம் இல்லை. அதனால் ரசமும் துவையலும் வச்சு ஒரு கலக்கலான்னு பார்த்துருக்கேன். ஒரு சில ஆளுக்கு வந்து இந்த சாப்பாடு போட்டதில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கமெண்ட் பண்ண சோத்துக்கு இல்லாத பையலாம். நான் எத்தனை பேருக்கும் சோறு கொடுப்பேன். ஒரு விளையாட்டுக்காக போட்ட வீடியோ அது, வேறு ஒன்றும் கிடையாது. சோத்துக்கு வழியிலங்க ஒருத்தன் அதை அப்படி இருந்தா நீ என்னமும் சொல்லிட்டு போ, நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா சோத்துக்கு வழிமலை நான் கொடுத்தா 500 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுற தகுதி எனக்கு இருக்குது. அதனால் சோத்துக்கு வழியில்லாமல் இருக்குங்கிற ஒரு காமெடிக்காக அதை போட்டால் அவ்வளோதான். ஏன்னா சினிமா படத்தில் பார்த்தா பார்க்குறீங்க, திருப்பீங்க, இது ஒரு வீடியோ அவ்வளோதான். இங்கே ரசம் வந்து சாப்பிட்றேன், அதுக்காக ரசம் என்னென்னா ரசத்தை பார்த்ததே கிடையாது, ஒன்றுமே இருந்துச்சாங்க. ரசம் விரும்பி கேட்டு நான் ஆட்டினது. அரிசியும் பொன்னி அரிசி சின்ன தொண்டையில் விற்குது. ரேஷன் அரிசி ஜம்முன்னு இருக்கும், நல்ல அரிசியாக போடுறாங்க, சுகர் இருக்காது ரேஷன் அரிசியில், அது முக்கியம். மற்ற அரிசியை தீட்டி நம்மளை வந்து நஞ்சு பொருள் ஆக்கிறாங்க அந்த அரிசியில். இது வந்து சுகர் இருக்காது. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாக்காரங்களை பாருங்கள், இந்த அரிசியை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன குறை, ஜம்முன்னு இருக்காங்க, நல்ல கலராக அழகாக இருக்காங்க. என்ன இப்போ நான் சாப்பிட வைப்பேன். அப்படி அமிர்தத்தை குடிச்சமே இருக்குது, ரசத்தையும் அந்த சோத்தையும் தேங்காய் துவையல், அந்த அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இரவு வணக்கம்.